டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். ஹோசூர் அருகே உள்ள சூடச்சந்திரம் ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி தேவி கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆதிசக்தி, கங்கம்மா தேவி, முனீஸ்வர சுவாமி உள்ளிட்ட கிராம தெய்வங்களை தோள்களில் சுமந்தவாறு பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். சிவகாசியில் குழந்தை வேலன் காவடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மேலதாளத்துடன் முத்தாளம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய காவடி ஊர்வலம் திருத்தங்கல் முருகன் கோவிலில் முடிவடைந்தது. ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் நடைப்பயணம் மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கரூர் மாவட்டம் மேலப்பட்டி பெரிய காண்டியம்மன் மாரப்ப சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள இசை முழங்க கோவில் கலசங்களில் ஊற்றப்பட்டது. கோவிலை சுற்றி திரளாக கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.